குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜயன் நம்பியார். தினமும் காலைல 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதை கேட்டிருக்க மாட்டீர்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நானும் அது வரைக்கும் 35 வயசு வரைக்கும் நான் இதை பார்க்கல. நான் அது அதிசயமாக பார்த்தது 35வது வயசில் தான். அது வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப பிஸியாக, ரொம்ப டென்ஷனாக ஓடிட்டு இருந்தேன். அப்போது இது வந்து அது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கல. அது நான் தெரிஞ்சுக்கிட்டதால் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்றேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி இது எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் உங்களுக்கும் இது தெரியவே தெரியாது. தயவு செய்து ரொம்ப கவனமாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு புரியும், இல்லாட்டி புரியாது. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நம்ம எதனா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு கோல்லாம் செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் சரியான கோல், உங்களோட சரியான கோல் என்ன தெரியுமா இருக்கணும்? இந்த உலகம் முடிஞ்சிட்ட அப்புறம், அதாவது உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு பெரிய ஒரு கோல் இருக்குது. உங்களுக்கு பெரிய ஒரு கோல் செட் பண்ண வேண்டியிருக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு. இது கேட்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. சார் இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் சார், என்ன சார் இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணோன்னா உண்மையாகவே நிச்சயமாக உங்களுக்கு கண் அங்கே இருக்கணும். அந்த கோலில் உங்கள் கண் இருக்கணும். ஏன்னா கடவுள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறார். இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம், ஆனால் அந்த சிஸ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்க. அதாவது அவர் ஒரு கோல் செட், அவர் வந்து ஒரு விஷயம் செட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்? விநாயகரை இந்த உலகத்துக்கு காமிச்சார். விநாயகர்ன்ற கான்செப்டே ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அவர் முழு முதற் கடவுள்னும், அவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வேணும்னும் எல்லா விஷயத்துக்கும் அவர் முதல்ல வச்சு சாமி கும்பிட்றீங்க. அது எதுக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் அது கும்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் எல்லா சாமியும் கும்பிட்றீங்க. அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்க மாட்டேங்குது. கான்சன்ட்ரேஷன் விநாயகரில் மாத்திரம் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். விநாயகரோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுங்க. விக்னேஸ்வர் யார், விநாயகர் யார், எதுக்காக கடவுள் கொண்டு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல் அச்சீவ் பண்ணலாம். விநாயகர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கள் அடுத்த உலகத்தில் ஒரு பெரிய விஷயம் செய்கிறதுக்காக தான். அதுக்காக தான் அவர் வந்தார். அதனால் வந்து அதை செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையோ அது நிச்சயமாக தருவார். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த உலகத்து தேவையை மட்டும் அவர்கிட்ட கேட்டு வாங்குகிறோம். ஆனால் அவர் அதுக்காக வரல. விநாயகர் எதுக்கு வந்தார்? உங்களை நிச்சயமாக அடுத்த உலகத்துக்கு, பெரிய உலகத்துக்கு, பெரிய வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு போக தான் வந்தார். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு மட்டும்தான் வந்தார். விநாயகர் வந்ததுக்கு காரணமே அதுதான். விநாயகரோட தலை போனதுக்கு காரணமே அதுதான். விநாயகரோட தலை வெட்டப்பட்டதே அதுக்கு தான். இது எதுவுமே தெரியாமல் யானை தலையை கும்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த யானை தலை எப்படி ஆச்சுன்னா, அவர் பவர்ஃபுல்லாக அவரை நம்மெல்லாம் போய் உட்கார வேண்டிய இடத்துல அவரை கொண்டு போய் உட்கார வச்சார் கடவுள் ஃபஸ்ட்டு. அதனால தான் அவருக்கு ரொம்ப உயரத்தில் போயிட்டாருன்றதுக்காக தான் யானை தலை வச்சுட்டாங்க. அது ஒரு உருவகமாக சொன்னது. அது ஒரு மிகவும் உயர்த்தி பெருசாக வச்சார். அதனால தான் எல்லா வானமும் பூமியும் எல்லாத்துக்குமே அதிபதியாக அவரை உட்கார வச்சார் அப்படின்றதுக்காக தான் யானை தலையை ஆக்கிட்டீங்க. ஆனால் யானை தலையை வச்சு கும்பிட்றது தான், சாமி கும்பிட்றது தான் அப்படின்னு நினச்சிட்டிங்க நீங்கள். இல்லை, அதுக்கான அர்த்தம் தெரியவில்லை. யானை தலையுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியவில்லை. விநாயகருடைய அர்த்தம் தெரியவில்லை. அர்த்தம் தெரிஞ்சால் உங்களுக்கு கோல் செட் பண்ணுவீங்க. அழகாக கோல் செட் பண்ணுவீங்க. அடுத்த உலகத்தில், அந்த உலகத்தில், இந்த உலகத்தை விட்ட உடனே அந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய இடம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு உங்களுக்கு புரியும், தெரியும், தெளிவடைவீங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோலும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப சில்லியாக, சிம்பிளாக போயிடும். ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பயங்கரமான பலம் கிடைக்கும். பாருங்களேன், இந்த உலகத்துலேருந்து பறந்து போய் அந்த உலகத்தில் செய்ய வேண்டிய அந்த பலம் கிடைக்கும்போது, இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் தானாக ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நடக்கும். இதுதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இதை வந்து அந்த உலகத்து விஷயம்,
விநாயகர் அதுக்கு தான் வந்தாருன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுது, நீங்கள் கோல்லெஸ்ஸாக ஓடுறீங்க இந்த உலகத்தில். கோல்லெஸ்ஸாக ஓடுறீங்க. உண்மையாகவே கோல்லெஸ்ஸாக ஓடுறீங்க. நீங்கள் சிலதெல்லாம் அச்சீவ் பண்ணது ஓடிட்டே இருக்கிறீங்க. அங்கே தான் நிறைய தடைகள் வருது, பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளை எப்படி தாண்டதுன்னு உங்களுக்கு தெரியல. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அதாவது சொர்க்கீய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா, விநாயகரின் துணையாக நிச்சயமாக நீங்கள் சொர்க்கீய கோலையும் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடுவீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வியாதி இருந்தால் காணாமல் போயிடும். உங்களுக்கு எதனா ஒரு செயல் செய்யணுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க, வெற்றி அடைவீங்க, கடன்லாம் காணாமல் போயிடும். எல்லாமே சரியாயிடும் இந்த உலகத்தில், எல்லாமே. இதுதான் உங்களுக்கு தெரியாமல் சாமி கோயில் கோயிலாக போய் கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. தேவையே இல்லை. நீங்கள் விநாயகரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வழியை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், டென்ஷனும் எல்லாமே காணாமல் போயிடும். நிச்சயமாக காணாமல் போயிடும். நான் சொல்கிறேன், கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் அதை செய்ய பாருங்கள். கோல் அங்கே வைங்க, அச்சீவ் பண்ண பாருங்கள். நிச்சயமாக அதுக்கு விநாயகர் துணையை தேடுங்கள். விநாயகரை புரிந்து கொள்ளுங்கள். விநாயகரை தான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். அதை மெயினாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறதே யானை தலை வந்ததே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறாருன்றது தான். யானை தலை இல்லை, அந்த கதை இல்லை, அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையாகவே அவர் தலையை கொடுத்தது நம்ம வினைகளை தீர்ப்பதற்கு தான். அதனால தான் வினை தீர்த்த விநாயகர்னு அவருக்கு பேர். இந்த வினைகளை தீர்த்தார்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம், தெரியுமா? அதை சத்தமாக நீங்கள் இருதயத்துலேருந்து ஒத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் வியாதி காணாமல் போயிடும், உங்கள் கடன் காணாமல் போயிடும், எல்லாமே காணாமல் போயிடும். அதனால தான் மெயினாக நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னா, எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், விநாயகரை புரிந்து கொள்ள பாருங்கள். சாமி கும்பிட்டா பத்தாது, அவரை கும்பிட்டாலாம் பத்தாது. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை புரிந்து கொள்ளாமல் இவங்க கும்பிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. ஆனால் அவரை புரிந்து கொள்ள பாருங்கள். அப்பொழுது உங்கள் எல்லா உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் எல்லா கோலையும் அச்சீவ் பண்ணுவீங்க. அவரை புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கத்தின் கோலையும் சொர்க்கத்தோட கோலும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ஓடும்போது உங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள நிச்சயமாக நேரடியாக 1 மணி நேரம் இருங்கள். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காணாமல் போகும் என்று உறுதி அளிக்கிறேன். அதனால் ஒரு 6 மாதம் தொடர்ந்து இந்த காரியங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். 6 மாதம் தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்போ மட்டும்தான் புரியும். அதே மாதிரி இந்த மெசேஜ் கேட்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக என்னை மீட் பண்ண வேண்டும். அதற்கான தினமும் நேரத்தையும் தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். எங்களுக்கு அறிவியுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நாங்களும் ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்கள் வர்றது இல்லை, திடீர்னு யாருன்னா வரதா இருந்தால் ஒரு மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பாருங்கள். 1 மணி நேரம் முன்னாடி கூப்பிடுங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணலாம். நம்ம ரெட்டியார் பாளையத்தில் இருக்கிறோம். அங்கே வந்து மீட் பண்ணலாம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.